விஜயகாந்த் மறைந்த நிலையில் கேப்டன் போல் யாராலும் வர முடியாது என தேமுதிக தொண்டர்கள், பொதுமக்கள் கண்ணீர் மல்க இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டு தங்கம் கேப்டன் சிங்கம் என் தலைவர் போல இந்த உலகத்தில் எந்த தலைவராலும் வர முடியாது. கல்வி எத்தனை மக்கள் நானே கொண்டு வந்து இந்த பெரியார் நகரில் கம்ப்யூட்டர் சென்டர், தையல் கிளாஸு, தண்ணி, அத்தனை பஞ்சத்தையும் தீர்த்த தங்க தலைவர், சொர்க்க தங்கம். இதை போல் ஒரு தலைவர் வரும்னா இனி வரவே முடியாது. என் தலைவரை போல் என் தங்கம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த கேப்டனுக்கு ஒரு சிலை வைக்கணும். விருதாச்சலத்தில் சிலை, கேப்டன் சிலை எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தேவை. அப்படியாப்பட்ட ஒரு தங்கம் தவறிடுச்சு பாரு. இந்த தங்கம் இனி எப்படி தமிழ்நாட்டுக்கு வரணும், விதைக்கணும். பெரிய தம்பிக்கு விதையாக விளைஞ்சி திரும்பி கேப்டன் உருவாகணும். முதலில் சட்டமன்ற உறுப்பினரானது எங்கள் விருதாச்சலத்தின் தொகுதியில் விருதாச்சலத்தை உலகமெங்கும் அறிய செய்த ஒரு மாமனிதன். விருதாச்சலம் என்றாலே ஒரு பாசத்தோடு அணுகிய ஒரு நல்ல நண்பனாகவும் நல்ல சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி வந்தார். நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் 2 இடங்களிலும் ஒரே முகத்தோடு வாழ்ந்த ஒரே தலைவன் எங்களுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இன்றைக்கு பாராட்டக்கூடிய மிகப்பெரிய மகோத தலைவன் விஜயகாந்த் அவர்கள். தன்னோடு பணியாற்றவர்களை பசியார வைக்கின்ற குணம், கேட்பவனுக்கு இல்லை என்று சொல்லாத அந்த வள்ளல் குணம், அனைத்துக்கும் மேலாக தமிழ்நாட்டை தேசியத்தோடு இணைத்து அதிலே தமிழ்நாட்டுடைய முற்போக்கையும் இணைத்து தேசிய திராவிட முற்போக்கு கழகம் என்ற ஒரு கழகத்தை கண்டு இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக வரலாற்று சிறப்புமிக்க பணியை ஆற்றி இன்றைக்கு அவருடைய புகழை சொல்ல வேண்டுமேனால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தண்ணீர் தட்டுப்பாடு எங்கள் பகுதியில் நிறையாக இருந்தது. விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் நிறைய இருந்தது. தன்னுடைய சொந்த செலவில் தண்ணி டேங்க் 2 வாங்கி போட்டு அனைத்து பகுதிகளுக்கும் தண்ணீராக தாகம் தீர்த்த ஒரே தலைவன், தன்மான தலைவன் எங்கள் புரட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கட்சி தொண்டராக மட்டும் இல்லை, ஒரு கூட பிறந்த சகோதரியாக இது மிகப்பெரிய இழப்பு. எங்களுக்கு மட்டும் இல்லை, சமுதாயத்துக்கான இழப்பாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் போன்ற ஒரு சிறந்த தலைவர், கட்சி பாகுபாடின்றி இன்றைக்கி அத்தனை பேரும் இரங்கல் தெரிவிக்கிறாங்கன்னா அவரோட அந்த நல்ல குணம் வேறு எந்த மனிதர்கிட்டையும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒரு மனித நேயம் மறந்துருச்சு அப்படின்னு தான் நாங்களாம் சொல்லுவோம். அதுதான் இன்றைக்கி எல்லாரோட மிகப்பெரிய வருத்தமான செய்தி. அதுதான் என்னோட அண்ணன், கூட பிறந்த அண்ணன் இறந்தது மாதிரி எங்களோட ஃபீலிங்கு. அவர் இறப்பு யாருனாலையும் தாங்கிக் கொள்ள முடியாது. எங்கள் கட்சி மட்டும் இல்லை, அனைத்து கட்சியை சேர்ந்த நண்பர்களும் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இது மாதிரி ஒரு தலைவர் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. இதுவரைக்கும் கிடைக்க போகிறதும் இல்லை. அதில் உறுதி. கேப்டன் இறந்தது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. தலைவா என்று ஒவ்வொரு தொண்டனும் முழக்கமிட்டு கொண்டு என்று கதறுகிறார்கள். எங்களை அனாதையாக்கி விட்டு சென்ற என் தலைவா, அந்த இறைவனுக்கு கருணை இல்லையா? நீ செய்த தர்மம் அளவில்லாதது, ஏன் உனக்கு கண்ணில்லை? கடவுளுக்கு கண்ணில்லையா? தர்மம் எங்கே போச்சு? தர்மத்தை வென்று தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் வெல்லும் என்று சொன்னது இன்று பொய்யாகிவிட்டது. என் தலைவனை மீண்டும் கொண்டு வா தலைவா, தலைவா, தலைவா இன்று நாங்கள் கதறி கொண்டிருக்கிறோம். இதற்கு விடை காணுமா? இறைவா, எங்களுக்கு காட்சி கொடு. மீண்டும் என் தலைவனை எங்களுக்கு காட்சி கொடு, காட்சி கொடு, காட்சி கொடு. எங்கள் உயிரை எங்களிடமே இல்லை. போன வாரம் தான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தார், நல்லா இருக்காரு. நாங்கள் எங்களை வேண்டாத தெய்வமே இல்லை. தெய்வம் இருக்கிறா என்று எங்கள் கேள்விக்குறியாக என்று இருக்கிறது. தெய்வம் என்றிருந்தால் எங்கள் கேப்டன் செய்த புண்ணியத்துக்கு இந்நேரம் அவர் உயிர் பயத்து கொடுத்து கேப்டனை எங்களிடம் ஒப்படைத்திருக்க வேண்டும். தெய்வம் இருக்கா இல்லையா என்று எங்களுக்கே தெரியவில்லை. அவர் செய்த தான தர்மம் கூட இன்னைக்கு அவரை காப்பாற்ற முடியவில்லை. கலைத்துறையில் அவர் நடித்தது நடிப்பில்லை, அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லையும் வாழ்ந்துருக்காரு. கடைக்கோடி தொண்டனையும் ரஷ்யனையும் தன்னுடைய சகோதரனாக தான் நினச்சிருக்காரு. என்றைக்கும் இன வேறுபாடு இல்லை, மொழி வேறுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் மனுஷனாக பார்த்த ஒரே மனுஷன் விஜயகாந்த் மட்டும்தான். மனசு ரொம்ப வேதனையாகவும் ரொம்ப உடைந்து விட்டது. அவர் படத்துலையும் சரி, நடிப்புலையும் சரி, எல்லாத்துலேயுமே இவங்க பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்கள விட எல்லாத்துலேயுமே பெட்டராக இருந்தது விஜயகாந்த் மட்டும்தான். இப்போ திடீர்னு காலையில் அந்த செய்தியை கேட்டோன்னு ரொம்ப மன உளைச்சலில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவால் அவரது சொந்த கிராமமான மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே காங்கேய நத்தத்தைச் சேர்ந்த மக்கள் கடும் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். விஜயகாந்த் குறித்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? கபடி, கமாவுக்குள்ள விளையாடுவேன். எருவு மாட்டு மேலே குருதி ஏறி
இங்கே மரம் 3 மரம் இருந்துச்சு, இச்சி மரம். அதில் தவி கம்மாக்குள்ள மாட்டு மரம் ஏறி விளையாடுவோம். கோயிலுக்கு வருவார், 200 கொடுப்பார், 300 கொடுப்பார். அது சின்னாண்டு கையை பிடிச்சி கூப்பிடுவார். நான் கிட்ட அதி விட மாட்டேன்ட்டாங்க என்ன. அவர் காலமெல்லாம் எங்களுக்கு ஊருக்கும் பொதுமக்களுக்கும் எல்லா கோயில்களுக்கும் நல்லதே செஞ்சார். அவரால் முடிஞ்ச உதவிகளை அவர் அளவுக்கு நிறையா செஞ்சுருக்காரு. நாங்களும் அவருக்கு ஊருக்குள்ளே ஒரு தனியாக மரியாதை கொடுப்போம். 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க கோயில், சொந்த கோயில், குலதெய்வம் கோயில் வந்து இது கொடுத்தாங்க, கும்பாபிஷேகம் பண்ணாங்க. திருமதி கேப்டன் வந்தாங்க, அவர் வர முடியாததுனால அவங்களுக்கு வேண்டிய இதை அவருக்கு செஞ்ச மாதிரி அவங்களுக்கும் நாங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லா மரியாதையும் பண்ணோம். இந்த ஊரில் மக்கள் அவருக்காக ஒரு சின்ன ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாது, ஆனால் மிகப்பெரிய மக்கள், மிகப்பெரிய அரசியலும் சரி, சினிமாவிலும் சரி, இன்றைக்கி அப்பேற்பட்ட மனுஷன் வாழ்ந்திருக்காங்கன்னா இன்றைக்கி இந்த ஊருக்கான மண்ணுக்கும் பெருமைக்கும் மிகப்பெரிய பாரம்பரியம் படைச்சிருக்காரு. அவர் பூர்வீகமாக வந்தாலும் இந்த ஊரில் தான், இந்த ஊர் மண்ணில் வந்து அவரோட குலதெய்வமே அமைஞ்சிருக்கு. இந்த ஊரில், இந்த ஊர் கண்மாயில் குளித்தார், குண்டு விளையாண்டார். நானும் குண்டு விளையாண்டுருக்கேன். அதே இடத்துல அவர் குண்டு விளையாண்டார். அவர் பிறந்த மண்ணில் அவர் மிச்ச தடத்தில் நானும் மிதித்து நடக்கிறேன்டா, அது எனக்கு கிடைச்ச வரும் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.